அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் முன்புற்றிருக்கு இறைவனை வணங்குறாங்க. தாவைக்கு அரசு நிறைய தடுமாற்றத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா 3 மாதம் கூட ஆகாத எம்எல்ஏ அமைச்சர்களுக்கெல்லாம் கார் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு நம்ம முதலமைச்சர். எல்லாம் யோசித்து தான் பண்ணாங்களா இல்லை யாரும் மக்களோட கருத்தை கேட்டாங்களா இன்னும் ஒன்றுமே புரியல. அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்றும் அவங்க செய்யலை ஒன்றும். ஏன்னா இங்கே பல துணிக்கடை நகை கடைகளெல்லாம் சின்ன சின்ன வேலையில் 10,000 சம்பளத்தில் வேலை செய்கிற பொண்ணுங்க பசங்களுக்கெல்லாம் சேர் கூட இல்லாமல் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மக்களை சந்திக்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்பல லஞ்சம்லாம் ஒன்றும் இல்லாத ஆட்சி அமைக்கணும், அதனால் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வீலரில் போய் கேட்க வேண்டியது தான். இல்லைன்னா எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கே மக்கள் அவங்களுடைய குறைகளை தீர்க்குறாங்க. எந்த இதுலேயுமே 2 ஆட்சியிலையுமே எந்த எம்எல்ஏவும் நேரடியாக போய் மக்களை ஒரு தெருவாக வீடாக போய் பார்த்தது கிடையாது. மக்கள் அவங்களோட குறைய சொல்லணுன்னா எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கே அப்ரோச் பண்ண போகிறாங்க. கவுன்சிலர் வார்டு மெம்பர்கிட்ட பேச போகிறாங்க. இப்போ அவசியமான செலவுகள் ஏகப்பட்டது இருக்குது. குண்டு குழியான சாலைகள், விவசாயிகளுடைய தேவைகள், நெல் மூட்டைகள் அடுக்கிறதுக்கு குடோன்கள், அத்தியாவசியமான தேவைகள் நிறைய இருக்குது. இதனால் இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறது பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அரசு அதை ரிவர்ஸ் பண்ணணும். எல்லாம் ஆட்சியெல்லாம் அமைஞ்சு 5 வருஷம் ஆகி நல்லா உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு பணம் கடன் இல்லாத நிறைய பணங்கள் மீர்ந்திருக்குன்னா அப்போ வேணால் செய்யலாம். ஏற்கனவே 5 வருஷம் இருந்தாலே அவங்களுக்கெல்லாம் பென்ஷன்லாம் உண்டு. எல்லாருமே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான்